வீரத்தினால் படைத்தோம். உன் வீரத்தினால இல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்ப வீரத்தினால் படைத்தோம். யாருடைய வீரத்தினால இவளை கல்யாணம் பண்ணி வந்தோம்? அர்ஜுனனுடைய வீரத்தினால. அர்ஜுனனுடைய வீரத்தினால. இப்ப கல்யாணம் பண்ணிட்ட உரிமை யாருக்குடா உண்டு? இவளை அடிமையா வைக்கணுமா வேண்டாமா, இவளை படை பொருளாக வைக்க வேண்டுமா வேண்டாமா சொல்ற உரிமை யாருக்கு இருக்கு? அர்ஜுனனுக்கு தான் இருக்கு. ஏன் அர்ஜுனன் தான் இவளை கரம்பற்றுவதற்கு தகுதி வேண்டும். வீரத்தினால் படைத்தோம் என்போர் வெற்றியினால் படைத்தோம். அது மட்டுமல்ல, இவன் அர்ஜுனனுடைய கழுத்துல அவன் மாலை போட்ட உடனேயே அங்க இருக்கக்கூடிய மன்னர்களெல்லாம் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய பாஞ்சாலன் துருபதனை மாய்ப்பதற்காக வந்த பொழுது நானும் அர்ஜுனன் நின்றுதான் அதை தடுத்து வெம்போரால் படைத்தோம். ஒரு பெரிய வெற்றியோட அவளை தூக்கி வந்தான், அழைச்சன் வந்தான். நீ எங்க இருந்த? நீ எங்க இருந்த? சக்கரவர்த்தி என்று மேலாம் தன்மை படைத்திருந்தோம். நாங்கள்லாம் போய் ஒவ்வொரு ஏரியாவா ஒவ்வொரு பகுதியா கிழக்கு திசை என்ன, வடக்கு திசை என்ன, மேற்கு திசை என்ன, கிழக்கு திசை என்னன்னு நாங்க போய் திக்விஜயம் பண்ணி மன்னர்களை வென்று உனக்கு சக்கரவர்த்தின்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்தோம். மறந்துடாத. அந்த சக்கரவர்த்தி என்ற மேலாம் தன்மை படைத்திருந்தோம். பொக்கன ஒரு கணத்தை போக தொலைத்து விட்டாய் பாவி, பொக்கன ஒரு கணத்தை போக தொலைத்து விட்டாய். ஏண்டா நாங்க எத்தனை கஷ்டப்பட்டுடா உனக்கு சக்கரவர்த்திங்கிற அந்தஸ்தை வாங்கி கொடுத்தோம். எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு, எவ்வளவு மாதங்கள் ஆயிடுச்சு, எவ்வளவு போர்கள், எத்தனை மன்னர்களை சந்தித்து இருக்கிறோம், எத்தனை தூரம் நாங்கள் பயணித்து இருக்கிறோம். அதன் பின்னாலே அத்தனை பேரும் சேர்ந்து உன்னை சக்கரவர்த்தி என்பதாக அங்கீகரிக்க செய்தோம். கடும் முயற்சிக்கு அப்புறம், கடும் முயற்சிக்கு அப்புறம். ஆனா நீங்கள் தான் சக்கரவர்த்தி ஆக்கினீங்க. அதனால இந்த சூதாட்டத்துல நான் இந்த ராஜ்யத்தை வைத்து இழக்கலாமா, என்னையே வைத்து இழக்கலாமா அப்படின்னு கேட்கலடா பாவி. கேட்டையா? கேட்கல. பொக்கன ஒரு கணத்தை போக தொலைத்து விட்டாய். ஒரு கண நேரத்தில் தொலைச்சு விட்டீங்களா? நாட்டையெல்லாம் தொலைத்தாய். அன்னே நாங்கள் பொறுத்திருந்தோம். முதல்ல ராஜ்யத்தை வச்சு ஆடின, ஒவ்வொரு பொருளா தொலைச்ச, அப்புறம் ராஜ்யத்தையே வச்சு ஆடின. படுதோலை போய் தொலைகிட்டோம் பேசாம இருந்தோம். மீண்டும் எமை அடிமை செய்தார். எங்களெல்லாம் கேட்காமலேயே எங்களை பனை பொருளாக வைத்து ஆடினாய். அப்பொழுதும் கூட எங்களெல்லாம் நீ தோத்த பொழுது நாங்க கேட்கவே இல்லை. மேலும் பொறுத்திருந்தோம். துர்பதன் மகளை, திருஷ்டத்யும்னன் உடன்பிறப்பை இருபகடை என்றாய். ஐயோ இவருக்கு அடிமை என்றாய், இவருக்கு அடிமை என்றாய். இது பொறுப்பதில்லை தம்பி. எருதடல் கொண்டு வா. கதிரை வைத்திடம் தான் அண்ணன் கையை இழைத்திடுவோம். பாபு தேசம் பிரதக்ஷாமி சகதேவ அக்னி மானைய நெருப்பு கொண்டாட சகதேவா போய் எடுத்துனாடா. இவன் கையை இப்பவே பொசுக்கோட அந்த பயணம். எவ்வளவு நேரம் தான் பொருத்தம் இருக்கிறது? அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு எவ்வளவு நேரம் பொருத்தம் இருக்கிறது? வீட்டுல மூத்தவன் அவன் சொல்றபடி நம்ம கேட்கணும் அப்படின்னு எவ்வளவு நேரம் பொருத்தம் இருக்கும்? இப்படி அந்த சபையில இது நேரம் வரைக்கும் பொறுமை காத்து கொண்டிருந்த பீமனுக்கு கூட அந்த பொறுமை அளவு கடந்து போய் இப்பொழுது எல்லார் முன்னிலையிலையும் தன்னுடைய சொந்த அண்ணனையே திட்டுகிறான். அவ்வளவு மாத்திரம், அவ்வளவு மாத்திரம். இப்ப அர்ஜுனன் எழுந்து பேசினான். என பீமன் சகதேவனிடத்திலே சொன்னான். இதை கேட்டு வில்விஜயன் எதிர்த்து சொல்வான். இப்ப வில்விஜயனுக்கு என்னன்னா, இவ்வளவு பேர் முன்னாடி நாம் அத்தனை பேரும் சகோதரர்கள் ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்காகத்தான் நாம் இதுவரைக்கும் பொறுத்துக்கிட்டே இருக்கோம். அங்கு மட்டும் இல்ல, இவர் என்ன முடிவெடுத்தார்? நம்முடைய குலத்திற்கு அழிவு வராமல் இருப்பதற்கு நான் இனிமேல் மூத்தோர்கள் சொல்படி கேட்டு நடப்பேன், நீங்கள் எல்லாம் எனக்கு துணை நிற்பீர்களா என்று கேட்ட பொழுது துணை நிற்போம் என்பதாக சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட நேரத்துல இப்ப இவருக்கு எகென்ஸ்டா இவங்க முன்னாடியே பேசுறதுங்கிறது ரொம்ப அசிங்கமான விஷயம். மனமாற சொன்னாயோ நீமா, மனமாற சொன்னாயோ? என்ன வார்த்தை சொன்னாய்? எங்கு சொன்னாய்? யாவர் முன்னே சொன்னாய்? இதனுடைய பார்ட்டி ஹெட்குவார்டர்ஸுக்குள்ள உங்களுக்குள்ள நடக்கிறத பேசலாம்னா எதிர்கட்சிக்காரங்களெல்லாம் வச்சுக்கிட்டே நீ உங்க ஆட திட்டலாமா? உன் தலைவனுக்கு எகென்ஸ்டா நீ பேசலாமா? இது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். அப்ப அவனுக்கு அது குத்தடிக்கு எழுதப்படும். அதனால சொல்றான், அதுல என்ன வார்த்தை
சொன்னாய் எங்கு சொன்னாய் யாவர் முன்னை கனமாறும் துருவதனார் மகளை சூது கடியிலே இழந்திடுதல் குற்றம் என்றாய். சினமான நீ அறிவை புகைத்ததாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். நாம தானே இவனை திருலோக நாயகனாக ஆக்கியிருப்பான். அப்படி இருக்கிற போது நாமே அவனுடைய கௌரவத்தை குறைக்கலாமா? நாமே அவனுடைய கௌரவத்தை குறைக்கலாமா? அதுவும் மாற்றார் முன்னிலையில, அதுவும் வேற்றார் முன்னிலையில. தர்மத்தில் வாழ்வதனை சூது கவ்வும். நீ புரிஞ்சுக்கோ பீமா, இதெல்லாம் நிலையில்லை. இங்க நடக்கிறது எதுவுமே நிலையில்லை. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும் எனும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் கற்கும். இதாண்ட இயற்கை இயல்ப. இயற்கை என்பதே என்ன? இது ஒரு சுழற்சி. இப்ப நம்முடைய யுகங்கள் எல்லாம் மாறி மாறி வருகின்றன. கால சுழற்சின்னு பேரு. மற்றவர்களுக்கு காலம் என்பது இங்கு தொடங்கி இப்படி நீண்டு போகுது. கோடு 1, 2, அப்புறம் முதல் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி 21ஆம் நூற்றாண்டு அப்படியே போனா கடைசியில் அது எங்க போய் முடியுதுன்னு தெரியாது. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. எங்க காலம் எப்படின்னா கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கலியுகம் எங்க போய் முடியுதோ அங்க மீண்டும் கிருத்த யுகம் தொடங்கும். அதனால எங்க ஆரம்பிக்குது எங்க முடியறதுன்னு சர்க்கிளுக்கு கிடையாது, கோடுக்கு உண்டு. ஒரு லாங்கா ஒரு பெரிய கோடு போட்டீங்கன்னா இதுல எது ஆரம்பம் எது முடிவுன்னு சொல்லலாம். ஆனா நிச்சயமா வட்டத்துக்கு ஆரம்பம் உண்டா, வட்டத்துக்கு முடிவு உண்டா? வட்டத்துக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. கால சுழற்சி. அதனாலதான் நம்முடைய காலம் எப்ப தொடங்கியது, எப்ப உலகம் பிறந்தது, எப்பொழுது இந்த பிரபஞ்சம் தோன்றியது, எப்பொழுது இறைவன் படைத்தான், இதெல்லாம் ஒண்ணுமே பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா இது அப்படியே சைக்கிளிக் ப்ராசஸ், இது அப்படியே போயிட்டு இருக்கு. அதனால சொன்னா இந்த தர்மம் மேல வரணும், தர்மம் கீழே போய் அதர்மம் மேலோங்குவதும், மறுபடியும் அதர்மம் அடைந்து தர்மம் மேலோங்குவதும் கூட இது இயற்கை மர்மம். நம்மாலே உலகம் கற்கும். இது நம்ம மூலமா ஏன் வச்சிருக்காங்க தெரியுமா? இந்த சம்பவத்தை காலம் காலமாக மக்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். வருகிற காலத்திலெல்லாம் இதை பேசுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இந்த உண்மை புரிவதற்காக. அதனால தானே இன்னைக்கு சொல்லலாம், இன்னைக்கு கேடுகட்ட அரசியல கூட அதனால சொல்லலாம், தர்மம் வென்றே தீரும். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி வெல்லுங்கிறான். யாரு? நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அதர்மமான ஒரு பொலிட்டீஷியன். அதர்மத்தினுடைய திருவுருவமே என்ன பேசுறான்னு கேட்டா, இவன் தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி வெல்லும் அப்படிங்கிற ஒவ்வொரு பேரும் சொல்றானுங்க. நல்லா கவனிச்சீங்க. இதுல எவனுக்காவது மாறுபாடு இருக்கா? இவங்க அதர்மம் வெற்றி பெறும் எவனா சொல்லி துணிஞ்சு இருக்கிறான் பாருங்க. எவனா அயோக்கியனோ அதர்மமே பண்றவனோ அவன் கூட தான் பண்றத தர்மம் சொல்லி அந்த தர்மமே வெற்றி பெறும் தான் சொல்றான். இல்லை, நாம் செய்வது அனைத்தும் அதர்மமே, அதர்மத்தை நிச்சயமாக வெற்றி பெற செய்வேன் அப்படின்னு மாறுதட்டிக்கிட்டு வர ஒரு பயணம் பிறக்கவே இல்லையா இந்த ஊர்ல. இது எதனால? இது இந்த பாரத மண்ணினுடைய சிறப்பு, உலகத்துக்கே சிறப்பு. இங்க மட்டும் இல்லை, உலகமே. எந்த நாட்டிலே சொல்லுவாங்க, நான் அயோக்கியத்தனம் பண்ணுவேன், அயோக்கியத்தனம் பண்றதுக்குன்னே ஆட்சிக்கு வந்திருக்கேன், அதனால அயோக்கியத்தனம் ஜெயிக்கிறதா இல்லையாங்கிறத ஒரு கை பார்த்து விட்டுறா அப்படின்னு எவனா சொல்றான் பாருங்க. அவன் அயோக்கியத்தனம் பண்றான்னு நான் சொல்லியிருக்கேன், அவன் சொல்றான் நான் பண்றதுதான் யோகியம் தான் அவன் சொல்லியிருந்திருக்கான். அப்படி சொல்லுகிற போது என்ன சொல்றான்? தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி வெல்லும். அதனால இந்த இந்த நீதியை உலகம் பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் வேணும் இல்லையா? என்னடா சொல்ற? தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி வெல்லுங்கிறீங்களா? இதுக்கு எங்கேயாவது முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்காடா அப்படின்னு எவனா கேட்டாருன்னா மகாபாரதத்தை கோட் பண்ணுவான். அன்னைக்கு பாஞ்சாலியை அடகு வைத்தானே யுதிஷ்டிரன், கடைசியில் என்ன ஆயிற்று? அந்த பெண்ணை அடிமைப்படுத்திய கௌரவர்கள் அழிந்தார்கள். பாஞ்சாலியை பனை பொருளாக வைத்த யுதிஷ்டிரன் இறுதியில் தர்மத்தின் மூலமாக வெற்றி பெற்றான். இதை உலகம் பேசிக்கிட்டே இருக்குமா இருக்காத? இதை உலகம் பேசிக்கிட்டே இருக்குமா இருக்காத? மர்மத்தை நம்மால் உலகம் கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான். எல்லா ஆக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸுக்கும் பின்னாடி பூர்வ ஜென்ம வினை பயன் இருக்கிறது. விதி விதினா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப பல பேருக்கு விதினா என்னன்னு தெரியாம இருக்கிறதுனால தான் பிரச்சனை. விதிங்கிறது யாரோ மேல திணிக்கிறதுக்கு பேர் விதி இல்லை, நீயே ஒரு மீதி திணித்து
கொண்டு இருப்பதற்கு பெயர் விதி. எப்ப திருச்சியில போன ஜென்மாவில் திருத்தி கொண்டாய், அது இப்ப ஞாபகம் இல்லை, அது இப்ப ஞாபகம் இல்லை. நான் எவ்வளவு அநியாயம் பண்ணியிருந்தா போன ஜென்மாவில் இப்படி எல்லாம் நான் கஷ்டப்படுறேன் இந்த ஜென்மாவில், அது புரிஞ்சிடுச்சுன்னா கவலையே இல்லை. அது புரியாம இருக்கிறது தான் அதுல சுவாரஸ்யமே. அந்த சுவாரஸ்யமே எங்க இருக்குன்னா இது புரியாம இருக்க பாருங்க, அதுலதான் அந்த சுவாரஸ்யமே இருக்குது. அதனால சொன்னா அந்த விதி தான் இப்ப இங்க இப்படி நடக்குதுன்னாக்க, அன்னைக்கே சொன்ன மாதிரி இவர்கள் செய்த பூர்வ ஜென்ம பாவங்கள் இந்த நிலைக்கு கொண்டு வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சக்கரவர்த்திங்கிற அந்தஸ்துக்கு வந்தாங்க, அது அவன் செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம். இப்ப இந்த நிலைமைக்கு வந்தது பூர்வ ஜென்ம பாவம். பாவம் புண்ணியம் ரெண்டும் சேர்ந்து தான் வரும். புண்ணியமே ஒருத்தன் செய்ய முடியாது, பாவமே ஒருத்தன் செய்ய முடியாது. பாவ புண்ணியங்களே கலந்துதான் பண்ணுவோம், பாவ புண்ணியங்களுக்கு பலன்களும் கூட கலந்துதான் இருக்கும். ஒரு தடவை திடீர்னு சீஃப் மினிஸ்டர் ஆனா எதிர்பார்க்காம, அப்புறம் ஆயிரம் முழுக்க சீஃப் மினிஸ்டர் இருக்கப்பறம் நினைச்சுட்டே இருப்பான், கூட்டுன்னு போயிடும். அதுக்கப்புறம் சரி போச்சு இனிமே அவ்வளவுதான் நமக்கு அப்படின்னு நினைச்சிருப்பான். திடீர்னு வந்தா அவனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுவான். ரெண்டாம் தரம் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டோம், சான்ஸ் அடிச்சதுன்னு இருப்பான். சரி மூணாவது நாள் நிச்சயமா நம்ம இந்த ஜெயிச்சுடலாம்னு நினைச்சுட்டு இருப்போம். அப்புறம் ஜென்மத்துக்கும் அடுத்த தேர்தல் வரைக்கும் ஒண்ணுங்க அதுக்கு ஸ்கோப்பே கிடையாதுருவோம், முடிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன ஏற்பாட்டுக்கு ஆனார் அவரு, இன்னைக்கு ஏன் சார் போயிட்டாரு அப்படின்னா, உங்க ஊர்ல இருக்கிற இந்த கட்சி கைதூக்கலாக இருக்க அவன் செஞ்ச பாவ புண்ணியம். அவனை புண்ணியத்தினாலதான் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்டுக்கு கொண்டு வந்தது. அவனை இன்னைக்கு கீழே தள்ளி விட்டதும் அவன் செஞ்ச பாவம் தான். மீண்டும் புண்ணியம் செய்கிற போது அந்த எஃபெக்ட் வருகிற போது அவனுக்கு அது வரும். அவ்வளவுதான், எல்லாருக்கும் இது பொருந்தும். ஊரிலேயே வடிகட்டின அயோக்கியம் தான் உலகத்திலேயே மிகச் சிறந்த வாழ்க்கையை நடத்துக்கலாம். நமக்கு அவன் அயோக்கியன்னு தெரியுது, ஆனா அவனுக்கு மட்டும் என்ன சார் இப்படி நடக்குது அப்படின்னு கவலைப்படாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த ஜென்மாவும் அயோக்கியம் தான், ஆனால் போன ஜென்மாவில் அவன் செய்த புண்ணியத்தின் பலனை இப்பொழுது தூக்கிறான். கர்மத்தை மேல்நேரம் காண்போம், இன்று கற்றுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும். தர்மத்தை அப்போது வெல்ல காண்போம். சரி, தர்மம் வெல்லும் தர்மம் வெல்லும் சொல்றியே, அது என்ன தானா வெல்லுமாடா? தானா வெல்லுமா? நல்லா சொல்லிட்டீங்க. விதி விதி இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப எல்லாத்தையும் விதி போக்கு விட்டுடலாமா? எல்லாத்தையுமே விதி போக்கு விட்டுடலாமா? நான் இன்னைக்கு ஏன் இந்த நிலைமையில இருக்கேன், நான் ஏன் எஸ்எஸ்எல்சியில மார்க் வாங்காம இருக்கேன், நான் ஏன் பிளஸ் டூல குறைஞ்சி மார்க் வாங்குறேன், எல்லாம் விதிப்படி. எல்லாம் வாங்கணுமா? அம்மா படி படின்னு முட்டிக்கிறான்னு வச்சுங்க, அங்க இருந்து அந்த குழந்தை சொல்லுது எல்லாம் விதிப்படி நடக்கும். நீ எதற்காக நீ படி என்று கொடுக்கு? அப்படி படிச்சு என்ன வரும்? எனக்கு மார்க் வரணும்னு என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் படி இருந்ததுன்னா நிச்சயமாகவே மார்க் வரும். நான் பாசாக கூடாது என்பதாக இருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியும். அதனால பேசாம அனாவசியமா என்னை கஷ்டப்படுத்தாதுன்னு சொன்னேன், அதை எதுக்க முடியுமா? முடியாது. எதைத்தான் இங்க சொன்னா, தர்மத்தை அப்போது வெல்ல காண்போம். எப்படி? தனம் உண்டு காண்பிப்போம் அதன் பெயர் என்றான். உன் கையில இருக்கிறாரு, என் கையில இருக்கு தனம். ஒரு பெரிய வில்ல வச்சிருக்கேன், காண்பிப்போம். இந்த காண்பிப்ப விருதுனால நிச்சயமாகவே வெல்வோம். சும்மா தர்மம் தானா வெல்லாது, என் திறமையினால் தான் வெல்லும், என்னுடைய முயற்சியினால் தான் வெல்லும், என்னுடைய ஆண்மையினால் தான் வெல்லும். அதனாலதான் நம்ம முயற்சி தெரிவினை ஆக்கும். அது நல்லா கவனிச்சுக்கணும். எவ்வளவுதான் விதி நமக்கு அகென்ஸ்டாக இருந்தாலும் கூட நிச்சயமாக அதையும் கூட வெல்ல முடியும். எப்ப தெரியுமா? உன்னுடைய இந்த ஜென்மாவில் இருக்கிற முயற்சியினால், இப்ப இருக்கிற முயற்சியினால். இப்ப இவன் இப்படி ஒரு சபதம் பண்ணி முடிச்சு, அப்படி ரெண்டு பேரும் பேசி முடிச்ச உடனே விகர்ணன் அப்படின்னு ஒருத்தன், இந்த துரியோதனாதியர்ல ஒருத்தன், துரியோதனனுடைய தம்பி. இவன் நல்லவன், அதாவது அந்த 100 பேருமே அயோக்கியர்கள். இவன் இன்க்ளூடிங் துரியோதனன் ஒருத்தருமே அயோக்கியம். அதை புரிஞ்சுங்க, அது வேற விஷயம். இப்ப அவன் அயோக்கியம் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல கூட அவனை அயோக்கியம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்? இது ஆடினவன், இப்ப வெயில் சொன்னவன், இப்ப நானாக ஒரு பொருளை பணயமாக வைக்கலாம். எதிர்த்த ஆடுகிறவன் இந்த பொருளை பணயமாக வை, நீ வெல்லலாம் அப்படின்னு சொன்னான்னா என் புத்தி எங்க போச்சு? இப்ப திரௌபதியை பணயமாக வெயின்னு கேட்டது யாரு? சவுனி. அவன் என்ன சொல்லி கேட்டான்? உனக்கு அதிர்ஷ்டக்கார கொண்டாடிடா, அவ வந்ததுனாலதான் உனக்கு ராஜ்யமே கிடைச்சது, அவ வந்ததுனாலதான் ராஜசூய யாகம் நடந்தது, அதனால இப்ப அவளை வச்சு ஆடினியாதான் மீண்டும் ஜெயிச்சுடலாம்னா. அப்ப இவனுக்கு எங்க புத்தி போச்சு? என்னடா பொண்டாட்டியை வச்சு ஆட சொல்லலாம், கேவலமா இல்லையா? எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, எவ்வளவு பெரிய அந்தஸ்து, எவ்வளவு பெரிய தர்மமா, எவ்வளவு பெரிய தர்மபுத்திரன் உலகமே சொல்லிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட நான் போய் இந்த
விஷயத்தை செய்யலாமான்னு கன நேரம் யோசிச்சிருந்தாலும் செய்வாங்க, செய்யல. அப்ப யார் தப்பு? யுதிஷ்டிரனுடைய தவறு. அதனால துரியோதனனை குறை சொல்றதுக்கு கூட இங்க இல்லை. ஆனாலும் கூட சகுனி செய்ததை தவறு என்று சுட்டி காட்டுகிற ஒரு ஆம்பளை அந்த கூட்டத்துல இருந்தான். அவன் துரியோதனனுடைய தம்பி விகர்ணன். அரசர்களே, இங்கு திரௌபதி கேட்ட கேள்விக்கு விடை பகர முடியாமல் ஏன் வாயடைத்து போய் நிற்கிறீர்கள்? முப்பாட்டன் பீஷ்மன், தந்தை திருதராஷ்டிரர் இது பற்றி முடிவான கருத்து கூறாமல் இருப்பது எனக்கு வியப்பை தருகிறது. மற்றவங்களாம் பேசாம இருந்தா எனக்கு புரிஞ்சுக்கலாம்டா. துரோணம் மாச சம்பளத்துக்கு இருக்கிறத, கிருபாச்சாரியார் மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கலாம். அவன்லாம் இப்படி இருந்தாங்க எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமே கிடையாதுல. ஆனா இந்த ராஜ்யத்திற்கே அதிபதியாக இருக்கக்கூடிய திருதராஷ்டிரன் அவனையே வாய மூடிட்டு இருக்கான். பீஷ்மர் இவன் எல்லாருக்கும் மூல காரணமாக இருந்து இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தந்தவர். அவருக்கு அப்படி இருக்கிற போது இவா 2 பேரும் பேசாம இருக்கிறதா எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீதி நீதி என்று நெடிது புலம்பும் என் சித்தப்பன் விதுரன் அந்நியார் கேள்விக்கு பதிலறியாதது போல அமர்ந்திருக்கிறாரே, என்ன கொடுமை! ஏன் அவர் கூட பேசல? விதுரன் முதல்ல பேசினான். இப்ப இவளை கொண்டு வந்து நிறுத்துகிற போது விதுரன் பேசல. விகர்ணன் பேசுகிறான், விதுரன் வாயடைத்து இருக்கிறான், பீஷ்மர் வாயடைத்து இருக்கிறார். பீஷ்மர் இது எது தர்மம் என்னால் முடிவு பண்ணவே முடியல மாட்டேன். ஆச்சாரியர்களான துரோணர் இருப்பர் இங்கு நிகழ்ந்து ஆச்சரியத்தை கண்டு அதிர்ந்து போய் இருப்பதால் வார்த்தைகள் சொல்ல முடியாமல் வீச்சு இருக்கிறார்களா? இதையெல்லாம் பார்த்து என் இதயம் ரத்தம் வடிக்கிறது. வேட்டையாடுவது, சூதாடுவது, சிற்றின்பத்தில் பற்று வைப்பது, இவையெல்லாம் அரசர்கள் அளவோடு செய்ய வேண்டும். வேட்டையாடுவதற்கு அளவு இருக்கு. சிற்றின்பத்தில் ஈடுபடுவதற்கு மன்னர்களுக்கு உரிமை உண்டு. அதாவது ஒரு பொண்டாட்டி, சொந்த பொண்டாட்டி, அவளை தவிர வேறு இடத்திலும் சுகம் அனுபவிக்க கூடாது என்கின்ற அந்த தர்ம நீதி சத்திரியர்களுக்கு கிடையாது. அவன் சொந்த பொண்டாட்டியை அனுபவிக்கலாம், வேறு எந்த பெண்ணிடத்திலும் கூட அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை அவனுக்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலும் கூட அளவு இருக்க வேண்டும். சூதாடுவது, வேட்டையாடுவது. அதனால ராவணனுடைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ராவணன் எவ்வளவோ தவறுகள் செய்தான், தண்டிக்கப்படவே இல்லை. ஆனால் எப்பொழுது பலாத்காரம் செய்ய தொடங்கினானோ, ஒரு பெண்ணினுடைய விருப்பத்தை மீறி அவரிடத்திலே தவறாக நடந்து கொண்டானோ, அப்பொழுது மட்டும்தான் அவனுக்கு சாபம், அப்பொழுது மட்டும்தான் அவனுக்கு முடிவு வருகிறது. அதுக்கு முன்னாடியே இவ்வளவு ரூபா நான் ராஜ்யத்துக்கே நான் அதிபதி ஆக்குறேன், உனக்கு அந்த இடத்துல வீடு எழுதி வைக்கிறேன், நான் உனக்கு நீ மட்டும் எனக்கு இடங்களா உனக்கு கொள்ளுவேன், இப்படி பயமுறுத்தியோ அச்சுறுத்தி ஆசை காட்டி அப்படி எத்தனையோ பேரை வச்சுட்டு இருந்திருக்கான். அப்பதான் ஒரு பிரச்சனையும் வரலையே. ஏன் அவளே எனக்கு கடை ஒண்ணு வேலை போயிட்டா, இல்லைன்னாக்க அவ பயந்து ஒத்துருட்டா. அதனால அவ புருஷனும் தட்டி கேட்கறதுக்கு ஒரு பேர் வரவே தெரியா. அதனால அப்படி இருக்கிற போது அவன் குடும்பத்திலேருந்து எவனுமே இங்க வந்து அவளை மீட்கவும் முயற்சி பண்ணல. அதனால ராவணனுடைய கொடுமையெல்லாம் அப்ப நிகழ்ந்த போது யாரும் கேட்கல. ஆனா அந்த அளவு கிடந்து போகிற போது, அந்த அளவு கிடந்து போகிற போது, அதனால நீ இது ரொம்ப தப்பு. அக்கிரமமாய் சூதாட அனுமதிக்கவில்லை நம் சாஸ்திரங்கள். அண்ணன் தர்மன் அண்ணியை அழகு வைக்க எந்த சாஸ்திரத்தின் இடம் இருக்கிறது? யார் தந்தார் அந்த அதிகாரத்தை? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இவள் இருக்காளே, இவள் தர்மபுத்திரருக்கு மட்டும் மனைவி அல்ல, யுதிஷ்டிரருக்கு மட்டும் மனைவி அல்ல, அண்ணன்மார் 5 உரியவள். அப்படி இருக்க அவளை சூரியல் பணயமாக்க யுதிஷ்டிரருக்கு தனிப்பட்ட உரிமை ஏது? நம்ம பொண்டாட்டி நான் வைக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்களாம் என்னதான் சொல்றீங்கன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? 5 பேருக்கு தானே ஒரு பொதுவான பொண்டாட்டி, இவனுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் இல்லை. அப்படி இருக்கிற போது எப்படி அதை பண்ணினான்? தன்னை தோற்ற பின்னர் தர்மருக்கு தன் மனைவியும் தோற்கும் உரிமை உண்டா? உலகத்திலேயே என்னையே எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இப்ப நான் அடிமை துரியோதனனுக்கு, அதுக்கப்புறமா என் பொண்டாட்டி நான் வைக்கிறேன்னு சொல்றதுக்கு எனக்கு எல்லாம் உரிமை இருக்கு? அவள்கிட்ட தான் கேட்கணும். அம்மா நான் தோற்று போயிட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ், உன்னை வச்சு ஆடி ஒருத்தரும் ஜெயிச்சுடலாம்னு ஆசைப்படுறேன், வாங்கிட்டா என்னம்மா அப்படின்னு அவள்கிட்ட தான் கேட்டு வந்துருக்கணும். அது கேட்டாங்க, கேட்கவே. திரௌபதியை பந்தய பொருள் ஆக்குமாறு பகர்ந்தவனே இந்த மாமன் சகுனி. இங்க யாரு இந்த முடிவெடுத்தார்? இவனே தானா பதிய வந்து வச்சானா? என் பொண்டாட்டியை நான் வைக்கிறேன்னு சொன்னானா? இல்லையே. உன் பொண்டாட்டியை வச்சு ஆடு,
விஷயத்தை சொன்னது சகுனி. அண்ணன் பந்தய பொருளாக எதை வைக்க வேண்டும் என்று சொல்ல சகுனி மாமனுக்கு ஏது அருகதை? இந்த கேம் ரூலே கிடையாதுன்றான். இந்த சூதாட்டத்தினுடைய விதிமுறைகளிலேயே பந்தயம் என்பது நானாக வைக்க வேண்டும். அந்த பந்தய பொருளை எதிராளி வந்து உட்கார்ந்துட்டு நீ இதை வச்சு ஆடு, அதை வச்சு ஆடுன்னு அவங்களோட உரிமை கிடையாது. ஆட்டத்தின் விதிமுறைகள் இதனை அனுமதிக்கின்றனவா? அவையோர் அனைவரும் வாய்மூடி மௌனியாய் வீற்றிருக்காமல் வாய் திறந்து ஏதேனும் பேச வேண்டும். எந்தைய நம் மனைவியரை விற்பதுண்டோ? இதுகாரும் அரசியலை சூழில் தோற்ற விந்தையை நீர் கேட்டதுண்டோ? விலைமாதற்கு விதித்ததையே பிற்கால நீதிக்காரர் சொந்தமென சாஸ்திரத்தில் புகுத்திவிட்டார். சொல்லளவே ஆறாமலும் வழக்கம் தன்னில் இந்த விதம் செய்வதில்லை. சூதர் வீட்டில் ஏவல் பெண் பணயம் இல்லை என்று கேட்டோம். தன்னை இவன் இழந்த அடிமையான பின்னர் தாரம் ஏது, வீடு ஏது, தாதனான உன்னையும் ஒரு உடமையல்லோ என்றும் நம்மை பெண்ணரசு கேட்கின்றார். அவளுடைய பெண்மை வாயால் மன்னர்களே கடிப்பதுதான் சூது என்றாலும் மனுநீதி துறந்து இங்கே வலிய பாவம் தன்னை இருவிழி பார்க்க வாய் பேசியோ? இது நீதியா? இது தர்மமா? இந்த மாதிரி விக்கிரமன் சொன்னான். அப்படியே எல்லாரும் எந்த நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊரோட சைக்காலஜிங்கிறது எவன்டா முதல்ல ஆரம்பிக்கலாம்னு தான் காத்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே நடக்கிறது அநியாயம்னு தெரியும். ஆனா அந்த அநியாயத்தை எதிர்த்து ஒரு பயனும் குரல் கொடுக்க மாட்டான். ஆனா எவனாவது துணிச்சலாக ஒருத்தன் குரல் கொடுத்தான்னா உடனே எல்லாரும் வந்துருவாங்க. இவ்வாறு விகர்ணனம் உரைத்தல் கேட்டார். எழுந்திட்டார் சிவவேந்தர் இறைச்சலிட்டார். ஒவ்வாறு சகுனி செய்யும் கொடுமை என்பார். நல்லா கவனிச்சிங்க. அதனாலதான் அசம்பிளியில வச்சு வாக்கெடுப்பு நடத்தணும், அசம்பிளியில வச்சு வாக்கெடுப்பு நடத்தணும் ஏன் சொல்றோம்னா, எவனாவது ஒருத்தன் ஆரம்பிச்சு விட்டா அது வரைக்கும் எவனா வாய மூடிட்டு இருக்கானோ அந்த பெயர்களும் கூட அதுதான் நியாயம், அதுதான் நியாயம்னு சொல்லிடுவானுங்க. அப்படி இல்லைன்னா எப்படி சொல்றதுக்கு சான்ஸே இல்லை. இங்க ஒரு பய வாய திறக்கவே இல்லை. அதனால அதுக்கு சொல்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஒவ்வாறு சகுனி செய்யும் கொடுமை என்பார். ஒரு நாளும் உலகீதனை மறக்காது என்பார். எவ்வாறு புகைந்தாலும் புகைந்து போவீர் ஏந்திரையை அவைக்களத்தை இகழ்தல் வேண்டாம். செவ்வானம் படர்ந்தால் போல் ரத்தம் பாய செருக்களத்தை தீர்மடா பழி இது என்பார். எல்லாரும் இப்ப சொல்லலாம், டேய் இது இங்க பண்ணினது அநியாயத்தா. யார்கிட்ட? துரியோதனன்கிட்ட, அவனுடைய ஆட்கள்கிட்ட எல்லாருமே சேர்ந்து அங்கு வந்திருக்கக்கூடிய மன்னர்கள் பார்வையாளர்களாக இதுவரை மாயமொழி மௌனியாக இருந்தவர்கள் எல்லாரும் இப்ப விகர்ணன் பேசின உடனே கொஞ்சம் தைரியம் வந்து அவர்கள் பேச தொடங்குகிறார்கள். நிச்சயமா இது போர்ல தான் போய் முடியும். அப்படி போர் என்று ஏற்படுமானால் நீங்கள் அழிவீர்கள். இப்ப கர்ணன் விகர்ணா என்னடா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? உன் வாதங்களை வைத்து மற்றவர்களை வாய் திறக்க சொல்லுகிறாயா? அவனுக்கு பயம் வந்துருச்சு. எங்க நம்ம கட்சிக்காரனே எழுத்து ஓட்டு போட்டுருவானோ அப்படின்னு. அதனால அந்த பயல்கள் எழுந்திருந்தவன் கத்தினான், விகர்ணா உன் வாதங்களை வைத்து மற்றவர்களை வாய் திறக்க சொல்லுகிறாயா? குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பே. ஒரு மரத்துல தாண்ட கோடரியை பண்றோம். எந்த மரத்திலிருந்து உருவாயிற்று அந்த கோடரி, அதுவே அந்த மரத்தை அடிக்கிறது. அரணிக்கட்டையை தேய்த்தால் உண்டாகும் நெருப்பு அந்த கட்டையே அடித்துவிடும். ரெண்டு கட்டையை உராசித்தான் நெருப்பு உண்டாக்குவாங்க அந்த காலத்துல. ரெண்டும் மரம். ஆனா அந்த தீயே அந்த மரத்தை அழிக்குது. அது போல நீ இந்த குடும்பத்துல பிறந்துட்டு இந்த குடும்பத்தையே அழிக்க வந்திருக்க. இந்த குடும்பத்தையே அழிக்க வந்திருக்க. சொந்த கட்சிக்கே விரோதமா பேசுங்க, சொந்த கட்சிக்கே விரோதமா பேசுற. அவன் தான் பேசுறான்னா பத்தி கலப்ப. அவன் எதிர்கட்சியில இருக்க என்னவா பேசுவாங்க. நீ அதுதான் பேசிக்க வாய் முடிக்கின்ற. பாஞ்சாலி கேட்ட கேள்விக்கு அவையின் மௌனம்தான் பதில். இவ்வளவு பேர் ஏன் இவ்வளவு நேரம் மௌனமா இருந்தாங்க? சும்மா புத்திகட்ட பயங்களா? எல்லாரையும் கொண்டு போய் ஒரே இடத்துல வச்சிருந்து திடீர்னு பஸ்ல கூப்பிட்டு வந்துட்டு அதனாலதான் வாய முடிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? அப்படி மௌனமா இருக்கான்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குடா. மௌனமே சம்மதத்தின் அறிகுறி. மௌனமே சம்மதத்தின் அறிகுறி. அவன் புத்திச்சாருடா. ஒவ்வொருத்தரும் அந்தந்த தொகுதியில் நின்று ஜெயிச்ச பயனுங்க. லட்சக்கணக்கான வாக்காளர்களை சந்திச்சவனுங்க. அவங்களை யாராவது பார்க்க முடியுமா? அவங்களெல்லாம் வாய்ப்பு விட்டு போட முடியுமா? அவங்களெல்லாம் இப்படித்தான் பேசணும்னு சொல்ல வைக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா எதுக்காக நான் அனலைஸ் பண்ணி கட்டியும் கிடக்க? அவங்க சொன்னான், அவள் முறையாகத்தான்
இங்குள்ள அவையோர் கருதுகிறார்கள். அதுதான் அர்த்தம். நீ ரொம்ப சின்ன பையனா விகர்ணா, இங்கே சபையில் இருக்கக்கூடிய எங்களோடு ஒப்பிடுகிற போது நீ வயதில் சிறியவர், அதனால இப்படி பேசுகிறாய். அதனால நீ இனிமே அப்படியெல்லாம் பேசாத. நான் இப்ப சொன்னேன், நீ ரொம்ப தர்மம் பேசினிய, ஒரு வாதத்திற்காக சொல்லுகிறேன். உடைமைகளை வைத்து இறந்திருக்கிறான் தர்மன். தர்மனுடைய உடைமை பொருள் என்று திரௌபதி யார்? பாஞ்சாலியை பணை வைக்க சொன்னவன் சகுனியே, ஆனாலும் அதை ஏற்று முடிவெடுத்தவன் யார்? யுதிஷ்டிரன் தானே. நல்ல கவனிச்சீங்க. நாங்க எல்லாரும் கைதூக்கணும்னு சொல்றோம், ஆனாலும் கைதூக்கிறவனுக்கு தானே முடிவெடுக்கிற உரிமை. அது நாங்க சொன்னோம், அதனால கைதூக்கல. எல்லாரும் இருக்கிறபடி பயமுறுத்தி வச்சிருந்தாங்க, அதனாலதான் நாங்க அப்படின்னு என்ன சொன்னா, நான் வெளியில வந்து எங்களெல்லாம் பயமுறுத்தி வச்சிருந்தாங்க சார், எப்படியும் தப்பிச்சு நான் வெளியில ஓடி வந்துட்டேன், அதனால நான் இப்ப பேசுறேன் அப்படின்னு சொன்னா பைத்தியமா இருக்காது, பைத்தியக்காரத்தனமா இல்லை. நல்ல கவனிச்சீங்க. மகாபாரதம், பாஞ்சாலியை மனை வைக்க சொன்னவன் சகுனியே, ஆனாலும் அதனை ஏற்றவன் யுதிஷ்டிரன் தானே. அவனுக்கே அவன் மனைவியிடத்தில் இல்லாத அக்கறை உனக்கு ஏறடா, உனக்கு இல்லை. ஏடா அவன் தன் சொந்த பொண்டாட்டி அடகு வச்சு ஆடி இருக்கான், தோத்து போயிருக்கான், வாய்மொழின்னு உட்கார்ந்துருக்கான், புலம்பவே இல்லை. நீ நம்ம புலமை துள்ளிக்கிற எந்த துள்ள. அதனால சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டுகிறாயே, இது அந்த சாஸ்திரத்துல உண்டா, இந்த சாஸ்திரத்துல உண்டா, மனுதர்மத்துல உண்டான்னு கேட்கிறியே. நான் கேட்கிறேன், தர்மசாஸ்திரப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் தான் இருக்க முடியும், ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் தானே இருக்க முடியும். அப்படி நம்ம தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது? 4 புருஷன் வச்சிருந்தா கூட அவளுக்கு வேசிங்கிற பேர் கிடையாது. தர்மசாஸ்திரம் 5 பேரை வச்சுக்கிட்டா தான் வேசின்னு பேர். இந்த திரௌபதி சொல்றா, நான் 5 பேரை மணந்து கொண்டு உலகமே என்னை வேசி என்று இகழ்ந்தாலும் கூட இந்த 5 பேரை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்கிறேன். அப்படியே எடுத்த முடிவு, அவளே எடுத்த முடிவு. யார் கட்டாயப்படுத்தி முடிவெடுக்க வைக்கல, அவளே எடுத்த முடிவு. அதனால இவன் சொன்னா 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டு இவ நம்ம ஊர் தர்மசாஸ்திரப்படி இவ வேசி தானே, இவ வேசி தானே. வேசின்னா யாரா? எந்த ஆம்பளை கிட்ட போலாம், எந்த ஆம்பளை அதிகமா பணம் கொடுக்கணும்னா அவங்கள்ட்ட போலாம், அடிமையாவும் ஆகலாம். இப்ப முடிஞ்சு போச்சு. எனவே அவளை வலுக்கட்டாயமாக தரதரவன இழுத்து வந்த துச்சாதனன் செயல் தர்மமே ஆகும். எப்படி அது அதர்மம் என்று சொல்கிறாய்? துச்சாதனா, விகர்ணன் பேசும் விதண்டாவாதம் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இப்ப இந்த இடத்துல திரௌபதிக்கு நிகழக்கூடிய அவமானம் இருக்க போகிறது, வரப்போகிற அவமானம். அதை செய்ய சொன்னவன் துரியோதனன் அல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். துரியோதனன் நான் சொன்னா இவ சேடையை கொடுங்கன்னு, இவ சேடையை உருவி போடுங்கடான்னு துரியோதனன் நான் சொன்னா பேசாம இருந்தான். அவன் என்ன சொன்னான்? இவ வந்து எங்க வீட்டை பெருக்கணும்னா, எங்க வீட்டு வேலைக்காரியா நான் இவளை வச்சுட்டேன்னா, அதனால அவ வேலைக்காரி ஆயிட்டாங்கிறத சபையில எல்லாரும் முன்னாடி வந்து ஒத்துட்டு எங்க வீட்டுல நாங்க எந்த வேலை செய்ய சொல்றோமோ அதை செய்யணுமா, இவ்வளவுதான் துரியோதனன் சொன்னான். அதுக்கு மேல நம்ம ஒண்ணும் அவளை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. ஆனா இந்த இடத்துல பேசுகிறவன் கர்ணன். அதனால கர்ணனுக்கு என்ன ஆத்திரம் அப்படின்னா, இதுவரைக்கும் அவனுக்கு இந்த திரௌபதியை எப்படியாவது ஒரு நாள் அவையில் வைத்து அவமானப்படுத்த வேண்டும் என்ற துடிப்பு இருந்தது. ஏன்? எந்த சுயம்பரத்தில் கர்ணன் கலந்து கொண்டு அந்த வில்லை இலக்கை அடைத்து விடுவான் என்கின்ற ஒரு நிலை இருந்ததோ, அந்த நேரத்தில் இந்த சூதபுத்திரனை நான் மணக்க மாட்டேன் என்பதாக சொன்னவள் தானே இந்த திரௌபதி. அந்த சூதபுத்திரன் தேரோட்டியினுடைய மகன். அவன் இந்த இலக்கை அடித்தாலும் கூட நான் அவனை மணக்க மாட்டேன்னு சொன்னவுடனே விலக்கீழ போட்டுட்டு போனான் கர்ணன். அன்னைக்கு விலக்கீழ போட்டுட்டு போனான். அந்த அவமானம் தாங்குமா? ஒரு பெண் பப்ளிக்கா ஒரு மிகப்பெரிய அவையில ஒரு ஆடவனை என்ன அவமானப்படுத்தி இருக்கிறாள்? அவனுடைய பிறப்பை சுட்டிக்காட்டி அவமானப்படுத்தி இருக்கிறாள். அவனுடைய பிறப்பை சுட்டிக்காட்டி அவமானப்படுத்தி இருக்கிறாள். அவமானங்களிலேயே பெரிய அவமானம் என்பது ஒருவருடைய பிறப்பை இழிவுபடுத்தி பேசுவதுதான், பிறப்பை இழிவுபடுத்தி பேசுவதுதான். அதனால இவன் சொன்னான், இவனுக்கு ஆத்திரம். அதனால துரியோதனனுடைய அனுமதியே இல்லாமல் நேரடியாக அங்க இருக்கக்கூடிய துச்சாசனனை பார்த்து சொன்னான், மார்பிலே துணியை தாங்கும் வழக்கம் கீழ் அடியாருக்கு இல்லை. அந்த காலத்துல ஏன் இப்ப நம்ம அதை விட நடக்கலைங்கிறான், நடந்ததுங்கிறான். இப்ப திடீர்னு அது டிஸ்பியூட்டா போயிடுச்சு.
இந்த ரவிக்க போடுற பழக்கம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜாதியார்